பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இருக்குது வெஜிடேரியனில், பட் அது ஹோட்டல். நம்ம ஹோம்லியாக போகணுங்கிறதுனால நம்ம இங்கே வரோம். சைவ சாப்பாடு நல்லா அருமையாக இருக்கும். கொடைக்கானலில் இது ஒரு அருமையான சைவ ஹோட்டல். ஃபுட்டு நல்லாயிருக்கும், உடம்புக்கு எதுவும் செய்யாது, வயிற்றுக்கு வாய்க்கு கேடு இல்லாமல் இருக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் பெரிய மாரியம்மன் கோயிலுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்க ஸ்ரீ ஐயப்பா மெஸ் அப்படின்ற பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல் தாங்க வந்திருக்காங்க. இவங்களை பற்றி சொன்னால் கிட்டத்தட்ட 50 வருஷமாக இந்த ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா சுட சுட இட்லி வெரைட்டி, தோசை வெரைட்டிலே வந்து இந்த மலை பூண்டு போட்டு ஒரு பூண்டு தோசை ஸ்பெஷலாக இருக்கும்னு சொல்லி இங்கே கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி, பரோட்டா இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. முக்கியமாக நீங்கள் வந்தவொடனே நான் நோட் பண்ணது என்னன்னா, உள்ள வந்தோன்னா அந்த ஓனர் வந்து உட்காந்துட்டு வந்து அந்த மஞ்சப்பை எல்லாம் மடிச்சு வச்சுட்டு இருந்தாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, இங்கே யாருக்கும் கவர் வந்து அலோடே கிடையாது. வரவங்க யாராக இருந்தாலும் கம்பல்சரி பாத்திரம் எடுத்துகிட்டு வர சொல்லுவேன். நானுமே கவர் கொடுக்க மாட்டேன். வரவங்களுக்கு இந்த மஞ்சப்பையில் தான் வந்து நான் வந்து ஃபுட்டை பேக் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு பார்த்து பண்ணும்போது அந்த ஃபுட்டும் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஸோ அங்கே தான் வந்திருக்கேன். உள்ளே போயிட்டு இந்த கடையை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட பேர் மணிகண்டன். கடை வந்து மூஞ்சிக்கல் ஆனந்தகிரி 1வது தெரு பெரிய மாரியம்மன் பக்கத்தில் இருக்குது. இந்த கடை வந்து அப்பா ஆரம்பிச்சது. அப்பா வந்து இப்போ இருக்காரு, வீட்டில் இருக்காரு. அவர் வந்து 57 வருஷம் ஆச்சு. நான் அவரோட பையன். நாங்களும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரையும். காலையில் டிஃபன், மதியம் சாப்பாடு, நைட்டு டிஃபன். காலையில் பொங்கல், பூரி, இட்லி, தோசை, வடை. தோசையிலோட ஸ்பெஷல் ஐட்டம் நிறையா இருக்குது. மதியம் சாப்பாடு, நைட்டு டிஃபன். நைட்டில் புரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை. அதோட ஸ்பெஷல் ஐட்டம் நிறையா இருக்குது. புரோட்டாவில் கொத்து புரோட்டா, பெப்பர் புரோட்டா, ஃப்ரை இட்லி, பெப்பர் இட்லி, ஆனியன் சப்பாத்தி. தோசையில் வந்து பொடி தோசை, பூண்டு தோசை, பெப்பர் தோசை, சீரக தோசை, ஸ்பெஷல் தோசை அப்படின்னு எல்லாம் நிறையா இருக்குது. இதில் பூண்டு தோசை வந்து நமக்கு ஃபேவரெட்டு. பூண்டு தோசை இங்கே கொடைக்கானலில் உள்ள மலை பூண்டு, அது நாங்கள் அப்படியே போடுறோம். அது ஸ்பெஷல் இல்லை, சுத்த செய்வோம். குழந்தைகள், வயசானவங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃபுங்க, டூரிஸ்ட்டு எல்லாம் வராங்க. இங்கே வந்து பார்சலுக்கு வந்து டப்பா தான் யூஸ் பண்ணுறோம். பிளாஸ்டிக் பையெல்லாம் அலோவ் பண்ணுறதில்ல. பார்சலுக்கு அதே மாதிரி பை, மஞ்சள் பை போட்டு கொடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். பாத்திரம் கொண்டு வந்தால் மட்டும்தான் அலோடு. நான்வெஜ்ஜு அலோடு இல்லை. எது வாங்கிட்டு வந்தாலும் உள்ள அலோடு இல்லை. ட்ரிங்க்ஸ்க்கு அலோடு இல்லை. பார்சலும் கிடையாது. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரவங்களுக்கு பார்சலும் இல்லை. அப்பா ஆரம்பிச்சு வச்சாரு, ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. நான் டிகிரி முடிச்சிருக்கேன். பார்த்து என்னோட தொழில் வந்து எனக்கு இந்த தொழில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால இதை எடுத்து அப்படியே பண்ண ஆரம்பிச்சோம். குழந்தைங்க சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே இங்கே வருவாங்க. இங்கே எல்லாமே மெயினாக வரதுக்கு காரணம் என்னன்னா, ஃபுட்டு நல்லா இருக்கும், உடம்புக்கு எதுவும் செய்யாது, வயிற்றுக்கு வாய்க்கு கேடு இல்லாமல் இருக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டு. ரேட்டு கம்மியாக இருக்கும், அதே நேரத்தில் சாப்பாடும் நல்லா இருக்கும். காரங்கள் எல்லாமே கம்மியாக இருக்கும். இந்த கார சட்னி வந்தால் பெரியவங்க சின்ன பிள்ளைங்க சாப்பிட முடியாது, பெரியவங்க சாப்பிட முடியாது, அந்த இதே இல்லை. எல்லாமே நார்மலாக இருக்கும். வரவங்கள்ட்ட பாத்திரம் கொண்டு வாங்கன்னு சொல்கிறோம், யாரும் செய்கிறதில்ல. டூர் யாராக இருந்தாலும், லோக்கலாக இருந்தாலும் சரி, டூரிஸ்டாக இருந்தாலும் சரி, பாத்திரம் எல்லா இடத்துக்கும், இந்த கடைக்கு இல்லை, கொடைக்கானல் மட்டும் இல்லை, எங்கெங்கெல்லாம் டூர் போகிறாங்களோ அங்கெல்லாம் பாத்திரத்தை கொண்டு போய் வாங்கிட்டாங்கன்னா யாருக்கும் எந்த இது இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் வந்து கடைகளை மட்டும் தான் வந்து பிடிக்கிறாங்க. மக்களை வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். ஏன்னா கடையிலேயே பிடிக்கிறாங்க. மக்களை வந்து இது பண்ண மாட்டாங்க. மக்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் பையில் கொடுங்க, அங்கே கொடுக்குறாங்க, இங்கே கொடுக்குறாங்க, ஏன் நீங்கள் கொடுத்தா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இதனால எங்களுக்கு சின்ன தேவையில்லாத வாக்குவாதங்கள் வருது. புதுசாக வரவங்க இந்த கடைக்கு வாங்க, வந்து எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க. எங்களையும் நல்லா இருக்கவங்க, நீங்களே நல்லா இருங்க. என்னோட பேர் பொன்முனியாண்டி. ராஜபாளையம் தலபாயபுரத்துலேருந்து வரோம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஹோட்டலுக்கு வந்திருந்தோம். மதிய சாப்பாடு சாப்பிடும்போது கூட்டம் நிறையா இருந்துச்சு, போயிட்டோம். இப்போ பழையபடி ஒரு ஞாபகத்தில் இங்கே வந்து சாப்பிட வந்தோம். சைவ சாப்பாடு எல்லா வகை தோசையுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. எல்லாமே சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சு. எப்படி சாப்பிட 3 பேர் வந்திருந்தோம். 1/3 போட்டு ஒரு 3-4 தோசை வெரைட்டிஸாக சாப்பிட்டோம். 3 சட்னி கொடுக்குறாங்க, ரொம்ப அருமையான டேஸ்ட். அடுத்த நாளைக்கு வந்து இதே மாதிரி சப்பாத்தி வெரைட்டிஸில் போய் சாப்பிடணும்னு நினைக்கிறோம். ரேட்டும் ரொம்ப கம்மி. கொடைக்கானலில் இது ஒரு அருமையான சைவ ஹோட்டல். யார் வந்தாலும் இதை மிஸ் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு நல்ல ருசியாகவும் இருக்கு, மென்மையாகவும் இருக்கு, வயிறுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு இருக்கு. கொடைக்கானலை பொறுத்தளவுக்கு பியூர் வெஜிடேரியனில் ஹோம்லியாக இருக்கிறது இந்த மெஸ் தான் கேள்விப்பட்டோம். வந்திருக்கிறோம். வந்த உடனே ஓனர் வந்து நல்ல ஒரு ஹாப்பினஸ்ஸாக வெல்கம் பண்ணுறாரு. இன்டீரியராக இருக்கும். கொஞ்சம் விசாரித்து வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் எதுவுமே நல்ல ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு 4 இடத்துல விசாரிச்சா தான் அது கிடைக்கும். பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இருக்குது வெஜிடேரியனில், பட் அது ஹோட்டல். நம்ம ஹோம்லியாக போகணுங்கிறதுனால நம்ம இங்கே வரோம். விலையை பொறுத்தளவுக்கு மாடரேட்டு தாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றும் பெரிய கம்பேர் டு அதர் ஹோட்டல்ஸு இது கரெக்டு தான். இவங்க கொடுக்குற குவாலிட்டிக்கும் பியூர் வெஜிடேரியனுங்கிறதுனால அது சரியாக தான் இருக்கும்.
என் பேர் விஜயகுமார். நான் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்துலேருந்து வர்றேன். ஐயப்பாங்கிற பேர் எனக்கு ஒரு நண்பர் சொன்னார். அவர் சொன்னதுக்காக நாங்கள் டேஸ்ட் பண்ணி வரலான்னு நினைக்கிறேன். வந்து பார்த்த வர தெரிஞ்சது நினச்சதை விட நல்லாவே இருக்குது. ஒவ்வொரு தோசையாக சாப்பிட்டா அதிகமாக இருக்குன்னு 3 தோசை வாங்கி 2 கட் பண்ணி நானும் என் ஃப்ரெண்டும் சாப்பிட்டோம். உண்மையிலேயே சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. பூண்டு பொடி தோசை சாப்பிட்டேன், சீரகம் தோசை சாப்பிட்டேன், பெப்பர் தோசை சாப்பிட்டேன். விலை ரீசபிளான விலையாக தான் இருக்குது, காஸ்ட்லியெல்லாம் இல்லை. இந்த இடத்துல கம்பேர் பண்ணும்போது ரீசபிள். நாங்கள் இதே தெருவில் தான் குடியிருக்கோம். இங்கே சாப்பாடுலாம் சைவ சாப்பாடு நல்லா அருமையாக இருக்கும். எது விரும்பி சாப்பிடுவீங்க? நாங்கள் வந்து பூரி சாப்பிடுவோம். மதியம் காலையில் திருவிழாவுக்கு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்தோம்னா காலைல சாப்பாடு சாப்பிட்ருக்கோம். எப்பயுமே தோசை இட்லி எல்லாமே விலை நார்மலாக இருக்கும். கொடைக்கானலில் ரொம்ப ஹையே, இங்கே நார்மலாக இருக்கும். ஸோ ஐயப்பா மெஸ்ஸோட ஸ்பெஷல் தோசை. ஐயோ உடச்சிட்டாரு, அப்படியே முழுசாக வச்சு பார்க்கலாம் சாப்பிடலாம் நினச்சேன். ஸோ டேபிள் பார்த்தாதுன்றதுனால டப்புன்னு உடச்சிட்டாரு. பரவாயில்ல, நல்லா முறுமுறுன்னு இருக்குது. இதில் ஆக்சுவலாக வந்து பொடி, பூண்டு, அதுக்கப்புறம் வந்து என்னது இது மிளகு ப்ளஸ் சீரகம் வந்து பொடி போட்டிருக்காங்க. இங்கே ஊற்றுக்கலாம். ஓகே, அவங்களோட ஸ்பெஷல் தோசை ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா முறுன்னு போட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் சட்னி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். தோசை ஸ்பெஷல் பொடி தோசை. ஆஹா, செம்மையாக இருக்குது. பல வகையான டேஸ்ட் வாயில் வருது. அந்த பூண்டு ஃப்ளேவரு, பொடி, சீரகம், பெப்பரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னொரு பைட் போயிடுறேன் அதே சட்னியில். சட்னியும் சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு பைட்லேயும் அந்த கிறிஸ்பினஸ் நல்லா ஃபீல் ஆகுது. ப்ளஸ் அந்த உள்ளே போட்டிருக்க அந்த ஸ்டஃபிங்ஸ் எல்லாமே சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. சாம்பாரோட அப்படின்னு டேஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்ல சாம்பாரில் பணிஞ்சிட்டேன். ரைட். உள்ளே வரும்போது அந்த சாம்பாரோட வாசம் தூளாக இருந்தது. அது அந்த மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. சாம்பாருக்கு வந்து தவறு போட்டு காய்கறியை போட்டு குக்கரில் வச்சு நல்லா பழைய வேக விட்டுறணும். காயோடு சேர்த்து வேக விட்டுறணும். வேக விட்டால் உங்களுக்கு டேஸ்ட் சேர்மானங்கள்லாம் பொடி இவங்கெல்லாம் போடுறதுல மசாலா பொடி, மல்லிப்பொடி, மிளகா பொடி எல்லா சேர்மானங்களும் கரெக்டான இதில் போட்டு தாளிப்பு நெய்யில் தாளிச்சு வந்து டேஸ்ட் பண்ணும். நல்லா இருக்கும் சாம்பார். கார சட்னி எப்படி டேஸ்ட் பண்ணுவேன். எல்லாமே சட்னி எல்லாமே நல்லா திக்காக செம்ம குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. கார சட்னியாக நல்லா இருக்குது. ஓவர் ஸ்பைசி கிடையாது, அளவாக போட்டு பண்ணிடுறாங்க. சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. மஸ்ட் ட்ரை தோசை, ஸ்பெஷல் தோசை. ஒரே இட்லி மட்டும் வைங்கண்ணா. இட்லி எப்படின்னு டேஸ்ட் பண்ணிடலாம். சாம்பார் அப்படியே மேலே ஊற்றிங்க. நல்லா ஊற வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அப்படியே ஊறட்டும். கடையில் இருக்க எல்லா ஐட்டத்தையும் டேஸ்ட் பண்ணுறதுக்கு வயிற்றில் இடம் கிடையாது. உங்களோட சிக்னேச்சர் டிஷ் எதுன்னு கேட்டால் இந்த பூண்டு பொடி தோசை ஸ்பெஷலாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் வந்து பொடி வித் பூண்டு ப்ளஸ் மிளகு அண்டு சீரகம் போட்டு ஒரு ஸ்பெஷல் தோசை ஒன்று இருக்குது. அதை ட்ரை பண்ணினாங்க. அது சொன்ன மாதிரி சூப்பராக இருக்குது தோசை. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். கொடைக்கானலில் ஃபஸ்ட்டு மாதிரிலாம் கிடையாது, ஃபுட்டு வேறு லெவல் பண்ணுறாங்க. நான் போய் சாப்பிட்ட எல்லா இடத்துலையுமே யூனிக்காகவும் சூப்பராகவும் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான பியூர் வெஜ் ஸ்பாட்டு உங்களை தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. இங்கே முட்டை கூட போட மாட்டாங்க, பியூர் வெஜிடேரியன். சரக்கஸ்ட்டு வரவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்க மாட்டாங்க, ப்ளஸ் பார்சல் கூட கொடுக்க மாட்டாங்க. இல்லைங்க நான் வெளியே நின்று பார்சல் மட்டும் கொடுங்கன்னு கேட்டாலும் கூட கொடுக்க மாட்டாங்க. இட்லி எப்படிங்க டேஸ்ட் பண்ணிடலாம். இட்லி நல்லா மெத்துன்னு லைட்டாக ரவரவையாக இருக்குது. அப்படியே சாம்பாரில் நல்லா பிணைஞ்சிட்டு இட்லி இப்படி இருக்குது. செம்மையாக இருக்குடா இட்லி. வச்ச உடனே கரைஞ்சிச்சு. நான் ஒன்றுமே பண்ணல. ஒரே நிமிஷம் அப்படின்னு ஒரு பைட் போயிடுறேன். அவ்வளோதான். அடடா, இந்த சட்னியும் சாம்பாரையும் மொத்தம் கலந்து லைட்டாக அப்படி பிணைஞ்சாலே அப்படியே தூளாக உதிர்ந்து வருது இட்லி. அவ்வளோதான். இட்லி செம்மையாக இருக்கு. இட்லிக்கு வந்து உளுந்து மாவு சேர்த்துடலாம். உளுந்து மாவு சேர்த்துட்டோம்னா இந்த சாப்பிட்டு கிடச்சிடும். சைஸ் சின்னதாக வரும், ஆனால் அந்த சாப்பிட்டு கிடச்சிடும். இந்த இட்லி வந்து சுத்தமாக ஆரிய போகுதுன்னு வச்சுக்கோங்க. சில்லுன்னு இருந்தாலும் நீங்கள் சாப்பிடலாம், சூடே இல்லைனாலும் சாப்பிடலாம். அந்த உளுந்து மாவு குறைச்சிங்கன்னா சூடா இருக்கும் போதே நம்ம பாறை உடைச்ச மாதிரி உடைக்க வேண்டியது. இரியிடும் சாப்பிட முடியாது. ஏன்னா வெறும் அரிசி மாவா இருக்கும்போது உங்களுக்கு இருக்க வந்துடும். ஓகே ஓகே ஓகே.
உளுந்து மாவு சேர்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் வரும். இட்லி மஸ்ட் ட்ரை, இந்த தோசையும் மஸ்ட் ட்ரை. சாப்பிட்ட ரெண்டுமே பக்காவாக இருக்குது. கொடைக்கானல் வர டூரிஸ்ட் யாராக இருந்தாலும் ஒரு நல்ல பியூர் வெஜிடேரியன் மீல்ஸோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இங்கே வரலாம். மஸ்ட் ட்ரை ஸ்பாட் இது. இந்த கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன், அட்ரஸ் டீட்டெயில் நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.